ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோவுமே முதல் ப்ரோமோவோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் ப்ரோமோவை பொறுத்தவரை பிக் பாஸ் ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு எஸ்கர்ஷன் போறாங்க. எஸ்கர்ஷன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, ஆக்டிவிட்டி ஏரியால மியூசியம் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசியத்துல இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்குகள்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு, அதே மாதிரி இதுக்கு முந்தின சீசன்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை நினைவுபடுத்துற மாதிரி போட்டோ ஃப்ரேமா இருக்கட்டும் இல்லைன்னா ப்ராப்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து டீச்சர்ஸை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளக்கமா சொல்றாங்க. அதாவது இந்த பிரச்சனையில இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இப்படி எஸ்கர்ஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சு வந்த ஸ்டூடெண்ட் கிட்ட பிக் பாஸ் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதாவது இதுல உங்களுக்கு எந்த புகைப்படம் பிடிச்சிருந்துச்சு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்றாரு. இதுல முதல்ல எழுந்து பேசுற அரோராவை பொறுத்தவரை இந்த பொம்மை டாஸ்க்ல 9 மணி நேரம் டாஸ்க் பண்ணி வின் பண்ணாங்கல்ல, அது ரொம்பவே மாசா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே கருத்தை தான் வினோத்தும் சொல்றாரு. ஆமாப்பா, போன சீசனை பொறுத்தவரை பொம்மை டாஸ்க் கூட நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இந்த சீசன்ல நீங்களும் விளையாண்டீங்களா ஒரு டாஸ்க், எவ்வளவு கேவலமா இருந்துச்சு, அதை பார்த்தாவது புரிஞ்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் போன சீசனை பொறுத்தவரை ஜாக்லின் வந்து வேற லெவல்ல தரமான செய்கைகள் செஞ்சிருந்தாங்க. அதை பாராட்டி தான் இந்த இடத்துல வினோதா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த சீசனோட மாமா விக்ரம் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரை போன சீசன்ல நடந்த ஏஞ்சல்ஸ் டீமன் டாஸ்க் தான் பிடிச்சிருந்துச்சு. அதாவது பொதுவா டீமன்ஸை பொறுத்தவரை ஏஞ்சலை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா போன சீசனை பொறுத்தவரை டீமன்ஸுக்கு இடையிலேயே சண்டைகள் வந்துச்சு. இதை பார்க்கும்போது கெட்டவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு காலி ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமா கொடுக்குறாரு. அதாவது அவரை பொறுத்தவரை கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி யாரை மீன் பண்றாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்வை மட்டும் தான் மீன் பண்றாரு, மீதி எல்லாருமே புனிதர்கள், பாரு மட்டும் தான் கெட்டவ அப்படிங்கிறது தான் இந்த விக்ரமோட கருத்தாவே இருக்குது. ஆனா இவன் பண்ற கேவலமான வேலைகள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. தங்கச்சின்னு பழகிட்டு இருந்த ஒரு பொண்ணை பொறுக்கிக்கு மாமா வேலை பார்த்து விட்டுட்டு இவன்லாம் நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவனை பொறுத்தவரை காமெடி அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்றது, இதை தான் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து ரொம்பவே நல்லவனா, மத்தவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்ரம் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா உலக மகா உத்தமர் சபரி வராரு. அவரை பொறுத்தவரை அவருக்கு இந்த சீசன்ல சபரி பாரு இந்த ரெண்டு பேருமே கேப்டன்சி டாஸ்க்ல மோதி இருப்பாங்க. அந்த நேரம் வந்து சபரியை பொறுத்தவரை பெண் அப்படின்னு கூட பார்க்காம பார்வை பல மாதிரி தாக்கி. இந்த போட்டோவை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, ஜெயிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி விளையாடுறோம் அப்படிங்கறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. தலைவா, அடுத்த பிசிக்கல் டாஸ்க் மட்டும் கொடுக்கட்டும், இன்னைக்கு இவ்வளவு நல்ல மாதிரி பேசுறல, அந்த நேரம் உன்னோட ரியல் ஃபேஸ் வெளியே வரும். ஆமாங்க, கோவப்படுறதாங்க சபரியோட இயல்பு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே நல்லவராகவும் கோவம் வராத புனிதர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அவர் மேல இருக்கிற தவிர அவர் உணர்ந்த மாதிரி ரொம்பவே நல்ல ஒரு வேஷம் போடுறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஒட்டுமொத்தமா இருக்கிற குள்ளநரிகள் எல்லாருமே சேர்ந்து பார்வை டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பல பிரச்சனைகள் கிளம்புது. இதெல்லாம் ப்ரோமோவை காட்டாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த சண்டையுமே நடக்கலப்பா, பாரு சமைச்சு மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, மத்தவங்க எல்லாரும் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இறங்கின 2 ப்ரோமோ அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா பார்வை எல்லாருமே டார்கெட் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா, இல்லனா பாரு வாண்டடா பிரச்சனை பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.